வருமா? அதை விட இன்னொரு விஷயம் என்ன, பல பேர் பள்ளிவாசல அல்லாஹ்வுக்கு சொந்தமானது நினைச்சா பள்ளியில அழைக்கப்படுற அழைப்புக்கு ஒவ்வொரு நேரமும் பதிலளிப்பார்கள். இன்றைய நம்முடைய சமூகத்தினுடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு நேர தொழுகைக்காகவும் பள்ளியிலே பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொல்லி தொழுகைக்காக அழைக்கிறார். அழைப்பது யார்? நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஊர் மோதினார் அழைக்கிறாரு. சவுண்டு மோதினாருடைய சவுண்டு தான், குரல் மோதினாருடைய குரல் தான். ஆனால் அந்த அழைப்பு யாருக்குரிய அழைப்பு? யார் அழைக்க சொன்ன அழைப்பு? இந்த பள்ளி, நான் ஒரு வீட்டை கட்டுறேன், வீட்டை கட்டி முடிச்சு ஒரு ஆள் அனுப்பி எல்லாத்தையும் விருந்துக்கு வாங்க கூப்பிடுறேன். ஒரு ஆள் போய் கூப்பிடுறாரு. அந்த கூப்பிடுகிற அழைப்பு யாருடைய அழைப்பு? என்னுடைய அழைப்பா? அது போய் கூப்பிட போறாரு அந்த தொழிலாளி வேலையாளுடைய அழைப்பா? ஏன் அழைப்பு என்று புரிந்திருந்தால் என் மீது வைத்திருக்கிற மரியாதை, மதிப்பு, என்னுடைய அந்தஸ்து, அதை பொறுத்து எனக்கு பதிலளிக்கிறவர்கள் பதிலளிப்பார்கள். நான் ஒரு மதிப்பிற்குரியவனாக இல்லாமல் இருந்தால் இவன் நான் கூப்பிட்டு போகணுமா, இவன் வீட்டுல எல்லாம் இருந்துவா என்று நாம் நினைத்தால் போடான்னு அலட்சியப்படுத்தும். ஜனாதிபதியிடமிருந்து அழைப்பு வருகிறது. நாளை காலையில 10 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், ஜனாதிபதி கொடுத்துட்டாங்க, சந்திக்க வரணுமா? கண்டிப்பா வந்து சந்திக்கணும். விடுவோமா? யாராவது அதை இழப்போமா? உதாசீனப்படுத்துவோமா? அதற்காக எவ்வளவு தயாரிப்புகள். ஆக 28ஆம் தேதி நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க, காலங்காத்தால 10 மணிக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு அங்க போய் நிக்கணும். அதுக்கான ஏற்பாடுகள் என்ன, என்னென்ன பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி ஆடை அலங்காரத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளணும், இவ்வளவு பிளான், இவ்வளவு திட்டமிடுதல். அது வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறவர் கூட ஜனாதிபதியை பார்க்க போறோமா, அன்னைக்கு காலங்காத்தால எழுந்திரிச்சு 7 மணி நேரம் குளின்னு குளிச்சு சோப்பை தேய்ச்சி போடுற பூச்சி ட்ரெஸ் பண்ணி பயங்கரமா மேக்கப் பண்ணி, எதுக்கு? உலகத்தினுடைய ஒரு அரசியல் தலைவர், ஏதேனும் ஒரு தேசத்தினுடைய தலைவர், அந்த தலைவருடைய அழைப்பு என்று தெரிந்தால் அந்த தலைவர் முக்கியமானவர். அவருடைய அழைப்பை புறக்கணித்தால் நாம் இந்த தேசத்திலே வாழ முடியாது. நமக்கு அவர்கள் இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். எனவே அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் அரசியல் தலைவருடைய அழைப்புக்காக உடனடியாக பதில் சொல்ல காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பள்ளியிலே அழைக்கப்படுகிற அழைப்பு அல்லாஹ்வுடைய அழைப்பு என்று உணர்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய அழைப்பு தானே. எனவே யார் வீடு இது? அல்லாஹ் தான் வீடுன்னு சொல்லுவான். அவன் வீட்டுல இருந்து வீட்டுக்கு வாயான ஒரு கூப்பாடு, ஒரு சப்தம் வந்துச்சுன்னா யாருடைய சப்தம்? யார் அழைக்கிற அழைப்பு? அல்லாஹ் அழைக்கிறான். இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருந்தால் வார முசல்லிகளாக நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இருந்திருக்குமா? இன்னைக்கு நம்ம சமூகத்துல வார முசல்லிகள் தான் ஜாஸ்தி. வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மாத்திரம் பள்ளிவாசலுக்கு வந்து அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டு போற மாதிரி நம்மளும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். நாங்களும் முஸ்லீம்கள் தான் போயிருவோம்ல. கிறிஸ்டியன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற மாதிரி நமக்கு வெள்ளிக்கிழமை கோயில் பள்ளிவாசலுக்கு போயிடுறோம் என்ற நிலையிலே பல பேர் இருப்பதற்கு காரணம் என்ன? பள்ளிவாசல் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதை புரியாமல் போனதுதான் காரணம். அல்லாஹ்விற்கு சொந்தம் என்பது உள்ளத்துல உண்மையாக பதிந்திருந்தால், ஆக அல்லாஹ் அல்லவா கூப்பிடுறான். ஒரு நேரம் 2 நேரம் இல்ல, ஒரு நாளைக்கு 1000 தடவை கூப்பிட்டாங்க ஓடணுமே. ஏன்? உலகத்தில் இருக்க முதலமைச்சரை விட, ஒரு பிரதமரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலைவர்களை விட, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகிற சர்வலோகங்களுக்கும் இரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைவானதா? அவருடைய அதிகாரம் குறைவானதா? அப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரத்தை அமர்ந்திருக்கிற அல்லாஹ் அழைக்கிறான் என்ற உணர்வு நமது உள்ளத்திலே வராமல் போனதற்கு கூட பள்ளிவாசல் அல்லாஹ்விற்கு சொந்தமானதுங்கிற அந்த சிந்தனை உள்ளத்துல போய் உட்காராததான் காரணம். அப்படிப்பட்ட சிந்தனைகள் உள்ளத்திலே அமர்ந்தால் ஒவ்வொரு பள்ளியினுடைய போக்கும், அதிலே பேசப்படுகிற பேச்சுக்களும், அதிலே நடைமுறைப்படுத்தப்படுகிற செயல்பாடுகளும் எல்லாத்துடைய போக்குமே டிஃபரெண்டாக அமைந்துவிடும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. பல பள்ளிவாசல்கள் ஜும்மாவுடைய மேடைகள் என்று சொன்னால் ஜும்மா மேடைகள் அனைத்து வீணடிக்கப்படுகிறது. கதைகளும் கற்பனைகளும் கட்டுக்கதைகளும் என்னத்தையோ ஒரு 1/2 மணி நேரத்தை ஓட்டணையா. இன்னைக்கு என்னத்தை ஓட்டலாம்? 12 மணிக்கு உட்கார்ந்து அழிஞ்சு வச்சுப்பார். 12:30 ஜும்மா மேடையில ஏறணும். அவரு 12 மணிக்கு உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன கதை சொல்லலாம்? ஏறி நின்றுகிட்டு பேசுறது அவருக்கும் தெரியல, உட்கார்ந்து புரியல. பல பேர் பேசுவாங்க, இவர் என்ன டாபிக்ல பேச வர்றாரு, என்ன தகவலை சொல்ற வர்றாரு. பெரிய பயங்கரமான ஒரு பரீட்சையை மக்களுக்கு வைக்கிற அளவுக்கெல்லாம் பேசி விட்டு போற ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? மக்களை தூங்க வைத்து
இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அளப்பரிய பரிசு ஜும்மாவுடைய மேடை. ஜும்மா மேடைகளை பயன்படுத்துகிற விதம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஜும்மா தொழுகனா அங்கங்க வந்து கதை பேசிக்கிட்டு பல பள்ளிவாசலுடைய நிலைமை. வேப்ப மரத்து அடியில் நின்று பேசிக்கிற என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, தொழுகைக்கு நேரம் கிடைக்கல, தொழுகை ஸ்டார்ட் பண்ண ஒண்ணு போய்க்கிறோம். ஜும்மாவுடைய மேடையில மெம்பர்ல இமாம் ஏறுவதே ஜும்மா துவங்கி விட்டது என்பதற்கான அர்த்தம் என்பதை புரியாமல் அங்கே பேசப்படுகிற பேச்சுக்கள் அந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் எந்த பயனும் இல்லாமல் போன காரணத்திற்காக மக்கள் அதை உதாசீனப்படுத்துகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கதைகளை கற்பனைகளை இஷ்டத்துக்கு அடித்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில இந்த ஜும்மா மேடைகள் மாத்திரம் உண்மையாக நிஜமாக பயன்படுத்தப்பட்டால் நம்ம சமுதாயத்தினுடைய நிலைமையை தலைகிறார். ஆயிரக்கணக்கில் இருக்கிற தமிழகத்தினுடைய பள்ளிவாசல் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ஜும்மா மேடையிலும் என்ன சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு சமூக வழிகாட்டுதலுக்கான போதனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடுறோமே, தனியா போராட தேவையில்லை, தனியா கூட்டம் போட தேவையில்லை, தனியா நோட்டீஸ் அடிக்க தேவையில்லை, தனியா நிகழ்ச்சி நடத்த தேவையில்லை. ஒவ்வொரு ஜும்மா மேடை போதுமான. எந்த சமுதாயத்துக்காக இப்படி ஒரு கிஃப்ட் இருக்குதா? எந்த சமுதாயமாவது ஒன்றிணை நினைத்தால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அவங்க தங்களுக்கு இடையில ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணும்னா பல ஆயிரக்கணக்கான ரூபாய் அதற்கென்று செலவழிக்கணும். ஆனா ஜும்மாவுக்கு ஏதாவது செலவு உண்டா? தனிப்பட்ட முறையில் ஒரு போஸ்டர் உண்டா? ஒரு நோட்டீஸ் உண்டா? இதற்காக போலீஸ் பெர்மிஷன் உண்டா? அதற்கென்று தனிப்பட்ட சிரமங்கள் உண்டா? அதுக்கு மெசேஜ் அனுப்பி நீங்க தொழுகைக்கு வாருங்க அழைக்க வேண்டிய அவசியம் உண்டா? ஒண்ணும் தேவையில்லை. எந்த அழைப்பும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளியிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்பதற்கு அரை மணி நேரத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார்களே. வாரத்திற்கு அரை மணி நேரம் என்று சொன்னால் இந்த அரை மணி நேரத்தை பயன்படுத்த வேண்டிய விதத்திலே பயன்படுத்தினால் சமுதாயத்தினுடைய எழுச்சியும் புரட்சியும் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட புரட்சிகளை ஏற்படுத்தணும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கணும். அதற்கு எதிரான எந்த செய்திகளும் சொல்லப்பட்டு விடக் கூடாது. மற்ற இடங்களிலெல்லாம் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அவற்றை எல்லாம் தூக்கி அடித்து உண்மையான மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக இறையச்சத்தின் அடிப்படையிலே இந்த பள்ளி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளியினுடைய நோக்கம் எதற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற விதத்திலே இந்த பகுதியிலே இருக்கிற மக்களுடைய உழைப்பு அத்தியாவசியமானது. நம்முடைய முயற்சி, நம்முடைய பங்களிப்பு. இது யாரும் நிர்வாகம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் இதுல பொறுப்பு இருக்கிறது, அவர்கள் தான் செய்ய வேண்டியதை செய்வார்கள் என்று ஒதுங்கிக் கொள்ளாமல் அத்தனை பேரும் உண்மையான ஏகத்துவாதிகள் என்பதை நிரூபிக்கிற விதமாக இறை அச்சத்தை உள்ளத்திலே ஏந்தி அந்த இறை அச்சத்தின் அடிப்படையில் நமது பள்ளியை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்திமில் அன்பியாஇ வல் முர்சலீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 2011 2012 கல்வி ஆண்டின் துவக்கத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய சமூகம் கல்வியிலே கடந்த பல வருடங்களாக கவனம் செலுத்தாத காரணத்தினால் இந்த தேசத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டிய ஒரு பெருங்கொண்ட சமுதாயம் ஆட்சியாளர்களிடத்திலே கரம் ஏந்தி பிச்சை எடுக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டிய பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தித்தான் நமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் கல்வியை விட்டு வெகு தூரம் விலகி போனதுதான் காரணம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தை ஆளுகிற மிக பிரதானமான சமூகத்தை சாதியை சார்ந்தவர்கள் யார் என்று பார்த்தால் மிகப்பெரிய பலம் கொண்டவர்களோ அல்லது பெரிய அளவிலே எண்ணிக்கையில் உள்ளவர்களோ வேறு விதமான பலங்களை உருவாக்கி கொண்டவர்களோ யாரும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இருப்பவர்கள் அத்தனை பேருமே கல்வியிலே கவனம் செலுத்தியவர்கள். பல துறைகளிலும் படித்து முன்னேறி எந்தெந்த துறைகளினுடைய டாப் மோஸ்ட் லெவலில் மேலே சென்று அமர முடியுமோ எல்லா இடங்களின் மேல்நிலைகளிலும் அந்த சமூகத்தை சாதியை சார்ந்தவர்கள் போய் அமர்கிறார்கள். ஒட்டுமொத்த சாதி சமுதாயத்தை சார்ந்தவர்களை முன்னேற்றுவதற்கு அவர்கள் அதை ஒரு கருவியாக வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே இந்த நம்முடைய சமுதாயமும் எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் கல்விக்கான
விஷயங்களில் கூடுதலான அக்கறை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே எத்தனையோ இளைஞர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள், நன்றாக படிக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறார்கள். அந்தந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் தான் நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறா, நல்ல படிக்கிற பையன் இருக்கிறானா, பொருளாதார இல்லாத காரணத்தினால அவனுடைய படிப்பை தொடர முடியவில்லையா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அவர்களை படிப்பதற்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு நமக்கு நாமே திட்டங்களை தீட்ட வேண்டியது இருக்கிறது. மாநில அளவிலே நம்முடைய ஜமாத்திலே பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அது கடலிலே கரைத்த பெருங்காயத்தை போன்றுதான் இருக்கிறது. ஏன்னா மாநிலத்தில் இருக்கிற தேவையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம செய்யக்கூடிய உதவிகள்ங்கிறது ரொம்ப அற்பமா போகிறது. அந்தந்த பகுதி மக்களுக்கு தான் பகுதி மக்களுடைய பிரச்சனைகளும் அவருடைய தேவைகளும் முழுமையாக புரியும். ஆகையினால நாம நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்காக இதுவரைக்கும் எத்தனையோ திட்டங்களும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி இருந்தாலும் கல்விதான் நம்மை முன்னேற்றுவதற்கான பிரதானமான அம்சம் என்பதை கவனத்திலே கொண்டு அது கூடுதல் அக்கறையோடு சமுதாய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தீட்டி தேவையான பொருளாதாரங்களை வழங்கி செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கக்கூடிய நாம் வெறுமனே கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டால், பள்ளிக்கூடத்திலே சேர்த்து விட்டால், கல்லூரிக்கு பணம் கட்டிவிட்டால், ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டிவிட்டால் நம்முடைய மகன் நல்ல உயர்ந்து வந்து விடுவான், நல்ல பெரியாளாகி விடுவான் என்ற கற்பனையும் ஒரு சாரார் இடத்துல இருக்கிறது. அதுவும் தவறானது. பள்ளிக்கூடத்தில் சேர்க்காம வெளிநாட்டுக்கு அனுப்பினா முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிறது அந்த சிந்தனையும் தவறு. பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டா நம்முடைய கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பிள்ளையை நல்லா வளர்த்து விட்டோம் என்று நினைப்பதும் தவறு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கல்விக்கூடங்களுடைய நிலைமையை ஆய்வு செய்து பார்த்தால் அந்த கல்விக்கூடங்கள் அனைத்துமே பெரும்பாலும் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிற போதனையை தவிர எந்த ஒரு அற உரைகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் மனிதாபிமானத்தையும் கற்றுக் கொடுக்கிற விதத்திலே இன்றைய கல்வி சூழ்நிலை இல்லவே இல்லை. அவற்றை எல்லாம் வீட்டிலே இருக்கிற பெற்றோர்களாய நாம் தான் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பல பேர் பிள்ளையை வளர்க்கறதுன்னா என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது, நோய் வந்து ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போடுறது, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறது, யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கறது, புக்ஸ் எடுத்து கொடுக்கறது, படிக்கிறதுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டா பிள்ளைய நல்லா படிக்க வச்சுக்கிட்டோம், நல்லா வளர்த்துக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. வளர்த்தல் என்பது அதுவல்ல, பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை கவனித்து பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போனாங்க. எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, கடையை விட்டு நவர முடியல, அம்மா ஒரு காரணத்தை சொல்றாங்க, அத்தா அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு, ரெண்டு பேர் ரெண்டு காரணத்தை சொல்லி பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துற கவனம் குறைஞ்சு போகிறது. கவனம் குறைகிறதுனால ஏற்பட்ட பிரச்சனை என்ன? ஆங்காங்கே நமது இளைஞர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எந்த பகுதிக்கு போனாலும் இந்த ஒழுக்க சீர்கேடுகள்ல மாட்டிக்கொண்ட செய்திகள் வராம எந்த ஊரும் இல்லை, எந்த தெருவும் இல்லை. எங்க போய் நின்னாலும் இங்க இந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, கல்லூரிக்கு போனா அந்த பையன் அப்படி ஆயிட்டான் என்று சொல்லி ஒழுக்க ரீதியாக சமுதாயம் பின்தங்கி போய் படிப்புல முன்னேறுகிற அதே நேரத்தில் ஒழுக்கத்திலே பின்தங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நம்மை கவலைப்பட வைக்கிறது. அந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கு ஒரே வழி பெற்றோர்கள் கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டும். பிள்ளையனுடைய வயசை கவனிச்சு அவனது அறிவை கவனிச்சு பிள்ளை எப்படி இந்த நேரத்தில் வளர்க்கணும், என்ன செய்யுமா, 15 வயசு பிள்ளை, 17 வயசு பிள்ளை, 18 வயசு பிள்ளை, இந்த பிள்ளைங்கள் மேல ஒரு கண்ணு வைக்கத்தான் வேணும். ஆனா இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றாங்க, என் பிள்ளையெல்லாம் ரொம்ப ரொக்கம், என் பிள்ளை மாதிரி உண்டா, என் பிள்ளையெல்லாம் தப்பு செய்யாது. எந்த வீடுகளில் எல்லாம் ஒரு வயதிற்கு வந்த குழந்தைகள் விஷயத்துல, இளைஞர் பருவத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல என் பிள்ளை ரொம்ப தங்கமான பிள்ளைன்னு எந்த பெற்றோர்கள் சர்டிபிகேட் கொடுத்து பிள்ளைகளை கவனிக்காமல் சந்தேகப்படாமல் விட்டார்களோ அந்த குடும்பங்கள் அனைத்திலேயுமே பிள்ளைகள் ஒரு பெரிய தலைவிரிவை ஏற்படுத்துகிற காரியத்தை செய்யாமல் இருந்ததில்லை. எந்த வீட்டுல பிள்ளைங்க என்ன தெரிந்தாலும் என் பிள்ளையும் பிள்ளை தானே, அவனுக்கு வயசு 18 தானே, அவனுக்கு வயசு 18 தானே, அந்த வயசினுடைய பருவத்தினுடைய பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும் என்று சொல்லி எங்க சந்தேகத்தோடு தமது பிள்ளைகள் பார்த்தாங்களோ அவங்க தான் பிள்ளையை காப்பாற்றிக்கிட்டாங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை வந்து ஒழுங்குபடுத்திக் கொண்டார்கள். எனவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நாம நமது பிள்ளையை ஒழுக்க வாழ்வு சிதைந்து விடக் கூடாது என்பதை கூடுதல் அக்கறை கொண்டு அதை ஒவ்வொன்றாக கவனித்து மார்க்க ரீதியாக அவர்களை திரும்ப திரும்ப போதனை செய்து வழிநடத்த வேண்டிய கடமையும் இருக்கிறது. அதையும் சரியாக செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தருவாங்க. ஈக்குவலா